தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயண் திருப்பதி அவர் நம்மோட தொலைபேசி இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு நாராயண் திருப்பதி, இணைப்பில் வந்து மிக்க நன்றி. நீங்க நேற்றே கடுமையான வார்த்தைகள்ல கண்டிச்சீங்க. திரு உதயநிதி அவர்கள் பேசுனதை ஏற்க முடியாது அப்படின்னா உங்களுடைய கண்டனமும் குறைவில்லாத கார சாரத்தோட இருந்தது அப்படிங்கிற பாக்குறோம். நமக்கு ஒரு இயல்பான ஒரு கேள்வி எழுகிறது. இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை ஏற்க முடியாது. திரு உதயநிதி அவர்கள் பேசியதை நாம் அறிந்த வகையில தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவரும் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ், திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் அதற்காக கைது நடவடிக்கை தேவையா அப்படின்னு கேள்வி. நீங்க வழக்கு போட்டுக்க. திருமதி கனிமொழி சொல்கிறார், திரு உதயநிதி பேசிய தவறு என்றால் வழக்கு போட்டுக்கோங்க, நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், தீர்ப்பளிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கைது பண்றதுக்கான அவசரம்னா அவர் எங்க ஓடி போறாருங்கிற கேள்வியை திருமதி கனிமொழி, திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே எழுப்புறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசிவிட்டார் என்பதை கொண்டு ஒவ்வொருவரும் அப்படி பேசுவாரு. இந்த கைதானது எப்படிப்பட்ட ஒரு மெசேஜை கொடுத்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் பொது இடங்கள்ல, பொது வெளியில யாரும் பெண்கள் குறித்தோ தரக்குறைவாகவோ கீழ்த்தரமாகவோ பேசக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை கொடுக்கும் என்பதுதான் நாம தெரிஞ்சுக்கிற மெசேஜ். இப்போ இதே விஷயத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சசிகலா அவர்களை குறித்து பேசும் பொழுது மிக கேவலமாக, கீழ்த்தரமாக இதே உதயநிதி ஸ்டாலின் பேசிய போது அன்றே கைது செய்திருந்தால் நேற்று தஞ்சாவூரிலே உதயநிதி ஸ்டாலின் பேசியது போன்று பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அதனால இதற்காக உண்மையிலேயே வருந்த வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நம்ம இயல்புல பாக்குறோம், வழக்கு போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம திருமதி கனிமொழி சொல்லக்கூடிய வழக்கு போட்டுக்கங்க, நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், இது பெண்களுடைய மானஸ்டிக்கு பங்கமா இருக்கதா இல்லையான்னு. காவல்துறை எதற்கு இருக்கிறது? இப்படி பொதுவெளியில் ஒருவர் மிக மோசமாக பேசுவதை கண்டும் காணாமல் இருக்க வேண்டியதற்காக அல்ல காவல்துறை. இதுவரையிலும் இவர்கள் கைது செய்யவில்லை, இது போன்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக இப்பொழுதும் எடுக்கக்கூடாது. மரபு என்ற சொல் தமிழ்ல இருந்து எடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா மரபு, இதெல்லாம் மரபு, இப்படி பேசுவாங்க, கைது செய்யாம இருக்கிறது தான் மரபு என்றதெல்லாம் தவறான விஷயம். உண்மையிலேயே ஜோசப் விஜய் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு முடிவை எடுத்ததற்கு உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். இது யாராலும் உதயநிதியினுடைய தாயோ மனைவியோ மகளோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நீங்களே பாருங்க. ஏனென்றால் இப்படி விட்டு தான் வழக்கு ஒரு 10 வருஷம் போகுது. அந்த 10 வருஷத்துல சாட்சிகள் வரமாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கைதானது இது பேசிய பேச்சுக்காகத்தான் கைது. அதே போல அந்த நபர் யார் என்றால் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர். அதனால பேசியவர் யார் என்பதையும் நான் பார்க்க வேண்டும். ஒரு பொறுப்புள்ள நபர் இப்படி பேசலாமா என்பது ரோட்ல போற சாதாரண நபர்கள் டெய்லி நம்ம டெய்லி நடக்கும்போது கூட நம்ம பல விஷயங்களை, பல கேவலமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுதான் நடக்கிறோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பேசலாமா? அன்றே அவர் கண்டிக்கப்பட்டிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்குமா என்பதுதான் கேள்வி. இன்று அரசியல்ல இளைஞர்கள் 15 வயதுக்கு மேலானவர்கள் கூட பல பேர் ஆர்வத்தோடு வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் தவறாக வழியெடுத்து விடாதா இது போன்ற செயல்கள்? அதனால கைது செய்யப்பட்டது 100% சரி. யார் அது தவறு என்று சொன்னாலும் நான் அவர்களுக்காக வருத்தப்படதான் முடியும். திமுக தரப்புல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டமன்றம் கூட உள்ள நிலையில, பட்ஜெட் கூட்டத்தோட நடக்க உள்ள நிலையில எதிர்கட்சி தலைவரை எதிர்கொள்ள முடியாமல் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவரை ஃபேஸ் பண்ண முடியாது, அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக காவிரி பிரச்சனையை திசை திருப்பதற்காக செய்யப்பட்ட கைது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பட்ஜெட் பத்தி அவருக்கு ஒன்னும் தெரியவும் தெரியாது. ஏங்க, ஒரு காவிரி நீர் குறித்து பேச சென்ற இடத்துல கேவலமாக பெண்கள் குறித்து பேசிய ஒரு நபர் எப்படிங்க காவிரியை பத்தி கவலைப்படுவாரு? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் பத்தி கவலைப்படுவாரு? அதனால இதெல்லாம் சும்மாவங்க திமுக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக பேசுற விஷயம். அதனால அவர் இல்லாததுனால நீங்க பட்ஜெட் தாக்கல் செய்யாத போடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. திமுகவினரும் பங்கேற்பார்கள், அதே போல மற்ற எதிர்கட்சிகளும் பங்கேற்பாங்க. இயல்புல ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கூட்டணி கட்சியாக கூட
அதிமுக, பாஜக, பாமகன்னு எல்லாரும் ஒரே ஒரு ஒற்றுமையான ஒரு நிலைப்பாடு கூட, பெண்களுடைய மாடஸ்டி தொடர்பான விஷயங்கள்ல கூட பாமக ஒரு நிலைப்பாடு. நீங்க பாத்தீங்கன்னா திரு அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 பத்தியில கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதுல ஒரு பத்தி வந்து உதயநிதியோட பேச்சுக்கு எதிர்ப்பு, மற்ற 3 பேராக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைதுக்கு கண்டனம். அப்ப அதிமுகவோ பாமகவோ பாஜகவோ இந்த விஷயத்துல கூட ஒரே மாதிரி நிலைப்பாடு எடுக்காம இருக்கிறது என்ன மாதிரியான விஷயமா பாக்குறீங்க? இல்ல போன தேர்தல் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலங்க. அவரவருடைய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பதை நாம் சொல்கிறோம். இதுல கூட்டணி எங்க இருந்து வந்துச்சு? கூட்டணி என்பது தேர்தல் காலத்துல தேர்தலுக்காக செய்யப்படுகிற விஷயங்கள். அப்போ என்ன எதை சொல்லி நாம் ஆட்சிக்கு வருகிறோம் என்று குறித்த விஷயங்கள். அதனால கூட்டணிக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி நாராயண் திருப்பதி. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை தெரிந்து மிக்க நன்றி. தேங்க்யூ. திரு நாராயண் திருப்பதி அவர்கள் பாஜகவுடைய, தமிழக பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர். அவர் வந்து எந்த விதத்திலும் ஏற்க முடியாத ஒரு விமர்சனம் திரு உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சு, அதை வந்து யாருமே ஏற்க முடியாது அப்படிங்கிற தன்னுடைய அதிருப்தியை, வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்.